இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு கூடங்க செம்மையாக ஒரு டேஸ்ட்டாக ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணலாங்களா. அதுக்கு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு முதல்ல கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு பொரிச்சிட்டோன்னு விடுங்க. அதுக்கப்புறம் அதுலேயே பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கல்பாசி, சோம்பு இப்படி எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. அதுலேயே வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போடுங்க. நல்லா வேகட்டோன்னு விடுங்க. தேங்காய், பச்சை மிளகாவும் பொட்டுக்கடலையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு கொதி வரட்டோன்ட்டுன்னு பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கும். தண்ணி சேர்த்து உங்களுக்கு வேணுன்ற பழத்துக்கு வந்த உடனே ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அப்படியே தொட்டு சாப்பிட்றத விட இது மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.